வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எப்படி பண்றதுன்னா, நாம ஒரு பால் பண்ணிட்டு அதில் குழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீடு போட்டுட்டு பண்ணலாம். உங்களுக்கு என்ன சீடு வீட்டில் காய்கறி இருக்குல்ல, அதில் எந்த சீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு சீடு போடுங்க. ஆனால் பப்பாளி சீடுக்கு மெயினாக 3, 4, 5 அப்படி போடுங்க. பப்பாளி சீடுக்கு மட்டும் அப்படி போடணும். என்ன தெரியுமா பப்பாளி சீடுக்கு? ஏன்னா நம்ம எல்லாரும் இப்போ சின்ன குழந்தைங்க என்ன மாதிரி இருக்கிறவங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அப்போ மரமும் நம்மள மாதிரி ஒரு ஜீவன் தானே. அதனால நாமளும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம்ல, அதே மாதிரி மரமும் வளர வளர ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். இப்போ நாம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு நான் ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறேன், எல்லாம் கேட்குறேன். அதுக்கப்புறம் போக போக நம்ம ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகுவேன். உங்களுக்கு எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே ஆகுவாங்க. அதே மாதிரி தான் மரத்துக்கும். மரமும் நம்ம மாதிரி ஒரு ஜீவன் தான். மரமை எப்பவுமே நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா மரத்தை வெட்டாதீங்க ப்ளீஸ். என்னன்னா இந்த மரத்தை வெட்டாதீங்க. சரி, தேங்க்யூ, பாய். இது கோகோ பீட்டு, இது உரம், இது மண். இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். நான் இப்போ இங்க ஒரு ஹோல் பண்ண போறேன். நீங்க கிளாஸ்ல ஊத்தினாலும் சரி, எந்த ஸ்ப்ரேல என்ன இருந்தாலும் சரி, கப்ல இருந்தாலும் சரி, கொஞ்சமா நம்ம நடுவுல ஊத்திக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மண்ணில் நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சீட் பால் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, பாருங்க எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதை நான் பண்ண சீட் பால் இதுதான் சீடு. இதெல்லாம் நான் எங்கே போடணும்னு சொல்லித்தரேன். ஆத்தோரத்தில், குளத்தோரத்தில், அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள, அங்கேயெல்லாம் நீங்கள் போட்டால் போதும். ப்ளீஸ் இதே மாதிரி நான் பண்ண வீடியோ மாதிரி நீங்களும் ப்ளீஸ் சீட் பால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன இடத்துல எல்லாம் போடுங்க. ப்ளீஸ் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ அனிகா. தேங்க்யூ.